முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் PSLV C-58 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமாரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ள இந்த முதல் நாளிலேயே தற்பொழுது 2024ஆம் ஆண்டிற்கான வானியல் நிகழ்வுகளை ஆராய்வதற்குரிய செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கின்றது இஸ்ரோ. இன்று காலை சரியாக 9:10 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்களில் PSLV C-58 ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் என்கின்ற அந்த முக்கிய செயற்கைக்கோளுடன் சேர்த்து மொத்தம் 10 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இருக்கின்றது இஸ்ரோ. PSLV என்று சொல்லப்படக்கூடிய ராக்கெட் வகையில் 60வது PSLV ராக்கெட் இந்த முறை விண்ணில் பாய்கின்றது. இதன் மூலமாகத்தான் இந்த செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட் உள்ளிட்டவை எல்லாம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றன. PSLV செயற்கைக்கோளை பொறுத்தவரை இஸ்ரோவினுடைய மிகவும் நம்பிக்கை தன்மை வாய்ந்த செயற்கைக்கோளாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1993 முதல் நம்முடைய விண்வெளி ஆய்விற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த PSLV ராக்கெட்டினுடைய 60வது பயணம் இது. 260 டன் எடையும் 44.4 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த PSLV ராக்கெட் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ராக்கெட்டாக இருக்கும் நிலையில் அதன் மூலமாக மீண்டும் ஒரு விண்வெளி ஆய்வினை மேற்கொள்கின்றது இஸ்ரோ. இந்த விண்வெளி பயணத்தில் 469 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. இந்த செயற்கைக்கோளினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், பிரபஞ்சத்திலே மிக முக்கியமான கதிர்களாக இருக்கக்கூடிய காஸ்மிக் எக்ஸ்ரே கதிர்களை ஆராய்ச்சி செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கென இந்த செயற்கைக்கோளில் போனிக்ஸ் மற்றும் எக்ஸ்பெக்ட் என்று 2 கருவிகள் அந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கிய கதிர்களான காஸ்மிக் எக்ஸ்ரே கதிர்களை ஆராய்ச்சி செய்வதற்காக 2 கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 2 கருவிகளும் பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் நெபுலா பகுதியில் இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்களை ஆராய்ச்சி செய்ய போகின்றது. அதனோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய நியூட்ரான் நட்சத்திரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்களையும் ஆராய்ந்து அதனுடைய ஈர்ப்பு விசையை அளவீடு செய்து பல்சர் நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்களையும் ஆராய்ச்சி செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றது. இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது விண்மீன் மண்டலத்தின் மைய பகுதியில் இருந்து கொண்டு தனது ஈர்ப்பு விசையால் மொத்த விண்மீன் மண்டலத்தையே இயக்கி வரக்கூடிய சூப்பர் மாசிவ் கருந்துளை மூலம் நட்சத்திரங்கள் மற்றும் சூரிய குடும்பங்களை விழுங்கக்கூடிய சிறிய அளவிலான கருந்துளை வரை கருந்துளைகள் பற்றிய ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபடுவதற்கு இந்த செயற்கைக்கோள்களின் தரவுகள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கருந்துளைகள் என்பது உலகின் இதுவரை எந்த ஒரு நாட்டு ஆராய்ச்சி அமைப்புகளாலும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஞ்ஞானத்தினுடைய அதிசயமாக இருப்பது. விண்மீன்கள் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி எரிந்து ஒளியை வெளிவிடும் தன்மை கொண்டதாக இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அந்த விண்மீன்களுடைய எரிபொருள் தீர்ந்து விடும் பொழுது அந்த விண்மீன் கருந்துளையாகி விடுகின்றது. அதன்படி பார்த்தால் இந்த பிரம்மாண்டத்தில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான கருந்துளைகள் இருக்கின்றன. சூரியனை விட அளவிலும் சூரியனை விட ஆற்றலிலும் வல்லவையான அந்த கருந்துளைகள் ஆய்வு செய்யப்பட முடியாத பகுதியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. கருந்துளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியின் வழியே ஒரு ஒளியை செலுத்தினால் கூட அந்த ஒளியை முழுவதுமாக கருந்துளைகள் உள்வாங்கிக் கொள்ளும். அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக கருந்துளைகளுக்கு உள்ளே எந்த ஒரு லைட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலான ஒளியையோ மின்காந்த கதிர் இந்த நிலையில் தான் அது தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொள்ள வழிவகை செய்யக்கூடிய இந்த செயற்கைக்கோள் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய உள்ளது.